வணக்கம். 3 செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். புதன்கிழமை நள்ளிரவு புத்தாண்டு கொண்டாட்டம். வரம்பு மீறி செயல்படுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கை. ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமை கொண்டாட்டம். முதல்வர், அமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் புதுவை மக்களுக்கு வாழ்த்து. புத்தாண்டை முன்னிட்டு அனைத்து கிறிஸ்துவ ஆலயங்களில் நள்ளிரவு சிறப்பு கூட்ட திருப்பலி. மணக்குளம் விநாயகர் கோவிலிலும் சிறப்பு பூஜை. இனி விரிவான செய்திகள். புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற பெயரில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சீனியர் எஸ்பி எச்சரித்துள்ளார். புதுவையில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் தற்போதைய களைகட்ட துவங்கிவிட்ட நிலையில் அடையாள அட்டை மற்றும் முக்கிய ஆவணங்களை சமர்ப்பிக்கும் நபர்களுக்கு மட்டுமே ஹோட்டல்களில் அறைகள் வழங்க வேண்டும் என காவல்துறை அறிவுரை வழங்கியுள்ளது. இதுகுறித்து புதுவை சீனியர் எஸ்பி அளித்த சிறப்பு பேட்டியில், புதுவையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி நள்ளிரவில் கடற்கரை சாலை உட்பட பொது இடங்களில் மது அருந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும், ஆலயங்களுக்கு நள்ளிரவில் சென்று வீடு திரும்பும் பெண்களை கேலி செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். புதுவையில் உள்ள ஹோட்டல்களில் வெளிமாநில நபர்கள் தங்கும் போது அவர்களிடமிருந்து முக்கிய ஆவணங்களை சரிபார்த்த பின்னரே அவர்களுக்கு அறைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற சீனியர் எஸ்பி, புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற பெயரில் மது அருந்திவிட்டு சாலைகளில் வேகமாக வண்டிகளை ஓட்டுதல் மற்றும் கும்பலாக சேர்ந்து கொண்டு கும்மாளமிடுதல் போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். புத்தாண்டு கொண்டாட்டங்களை தகுந்த பாதுகாப்புடன் கொண்டாடுவதுடன் எல்லை மீறி சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு ஆண்டின் முதல் நாளில் வருத்தப்பட வேண்டாம் என்று சீனியர் எஸ்பி அறிவுரை வழங்கியுள்ளார். புத்தாண்டை ஒட்டி அனைவரின் இல்லங்களிலும் வறுமை ஒழிந்து வளமை உண்டாகட்டும் என்று முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆங்கில புத்தாண்டு தினம் வியாழக்கிழமை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், வன்முறை வறுமை ஒழிந்து அனைத்து இல்லங்களிலும் வளமை உண்டாகி அமைதி ஏற்பட இப்புத்தாண்டு துணை செய்யட்டும் என்றும், பாரத நாட்டை துண்டாட நினைக்கும் தீய சக்திகளிடமிருந்து தாய் திருநாட்டை பாதுகாப்போம் என்று கூறியுள்ளார். முன்னாள் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், கடந்த ஆண்டில் நடந்த நல்ல சம்பவங்களை மட்டும் மனதில் கொண்டு தீயவைகளை புறந்தள்ளி இப்புத்தாண்டில் அடியெடுத்து வைப்போம் என்றும், விவசாயிகள், மீனவர்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவருக்கும் தங்கள் வாழ்வில் ஏற்றம் கண்டிட இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்றும் கூறியுள்ளார். அமைச்சர் ராஜவேலு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், புதிய ஆண்டில் அனைவரும் அமைதியும் இன்பமும் நிறைந்த வாழ்வினை பெற்றிடவும், சாதி சமய மத நல்லிணக்கம் நிறைந்த சமூகமான வாழ்க்கை சூழலை எய்திடவும், பலமான எதிர்காலத்தை பெற்றிடவும் வாழ்த்துகிறேன் என்று கூறியுள்ளார். அமைச்சர் பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், அனைவரும் எல்லாமும் பெற்று இன்புற்றிருக்க அரசு பாடுபட்டு புதுவை மக்களை மகிழ்ச்சியோடு வைக்க புத்தாண்டில் அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார். திமுக மாநில அமைப்பாளர் சுப்பிரமணியன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், மனிதநேயம் மலரவும் மத சார்பின்மை ஓங்கவும் இப்புத்தாண்டில் புதுவை மாநில அனைத்து தரப்பு மக்களுக்கும் நன்மை தரக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டும் என ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் என்று கூறியுள்ளார். முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமி நாராயணன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், சமுதாய சிந்தனையை உரத்தி பேசிய விவேகானந்தர் கூறிய எழுமேன் விழுமேன் இலக்கினை அடையும் வரை நிற்காமல் முன்னேறுவேர் என்ற வார்த்தைகளை நினைவுபடுத்தி இப்புத்தாண்டில் சமுதாய பணியினை தொடர்வோம் என்று கூறியுள்ளார். அதிமுக செயலாளர் புருஷோத்தமன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், அரசு ஊழியர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், விவசாயிகள், மீனவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இதேபோல் அரசியல் கட்சி தலைவர்கள், ஆன்மீக பெரியவர்கள் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தங்களின் வாழ்த்துக்களை புதுவை மக்களுக்கு தெரிவித்துள்ளனர். புத்தாண்டை ஒட்டி புதுவையில் உள்ள அனைத்து கிறிஸ்துவ ஆலயங்களிலும் புதன்கிழமை நள்ளிரவில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற உள்ளன. புத்தாண்டை புதன்கிழமை நள்ளிரவில் கொண்டாட உலக நாடுகளில் உள்ள அனைத்து மக்களும் தயாராகி வருகின்றனர். புதுவையிலும் புத்தாண்டை கொண்டாட தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஹோட்டல்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என பல்வேறு நிகழ்விற்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக புதுவையில் உள்ள அனைத்து கிறிஸ்துவ தேவாலயங்களிலும் புதன்கிழமை நள்ளிரவில் சிறப்பு திருப்பலி பூசைகள் நடைபெறுகின்றன. புதுவை மிஷன் வீதியில் அமைந்துள்ள புனித ஜெர்மராக்கனி மாதா பேராலயத்தில்
பேராயர் அந்தோணி அனந்தராயர் தலைமையில் கூட்டுப்பாடல் திருப்பலி நடைபெறுகிறது. இதேபோல் ரயில் நிலையம் அருகிலுள்ள தூய இறுதி ஆண்டவர் ஆலயம், உப்பளம், முத்தியால்பேட்டை, தாகூர் நகர், தட்டாஞ்சாவடி, நெல்லித்தோப்பு, ரெட்டியார்பாளையம், வில்லியனூர், அரியாங்குப்பம், பாகூர் போன்ற பகுதியில் உள்ள கிறிஸ்துவ ஆலயங்களிலும் புதன்கிழமை நள்ளிரவில் சிறப்பு திருப்பலி பூசைகள் நடைபெறுகின்றன. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொள்கின்றனர். இதேபோல் மணக்குள விநாயகர் கோவிலிலும் புத்தாண்டை முன்னிட்டு வியாழக்கிழமை காலை சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளன. புதுவை சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் நீர் விளையாட்டு பிரிவு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வுக்கான பணியாணை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பில் நீர் விளையாட்டு பிரிவு ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அரசு துறை சார்ந்த ஓட்டுநர்களுக்கு இணையான ஊதிய உயர்வு நலம் மற்றும் சுற்றுலா அமைச்சர் ராஜவேலு முன்னிலையில் ஊழியர் சங்க பிரதிநிதி பாலமோகனன் தலைமையில் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ஊதிய உயர்வுக்கான ஆணை அமைச்சர் அலுவலகத்தில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சுற்றுலா வளர்ச்சி கழக தலைவர் வையாபுரி மணிகண்டன், சுற்றுலா இயக்குனர் முனுசாமி மற்றும் ஊழியர் சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். புத்தாண்டு கொண்டாட்டங்களை ஒட்டி வெளிமாநில மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் புதுவை வந்துள்ளதால் முக்கிய வீதிகளில் நெரிசல் ஏற்பட்டுள்ளது. புதுவையில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் புதன்கிழமை நள்ளிரவில் இருந்து துவங்க உள்ளன. இதனால் வழக்கத்திற்கு மாறாக புதுவையில் உள்ள அனைத்து ஹோட்டல்களும் நிரம்பி வழிகின்றன. இதன் காரணமாக பல்வேறு ஹோட்டல்களில் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. எங்கு திரும்பினாலும் வெளிமாநில மக்கள் மற்றும் அவர்களின் வாகனங்கள் தான் தென்படுகின்றன. இதனால் ஹோட்டல்களில் வெளிமாவட்ட மற்றும் வெளிமாநில சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. புதுவையில் பணியாற்றும் ஊழியர்கள், அதிகாரிகள் மற்றும் உறவினர்களின் வீடுகளுக்கு செல்லும் மக்கள் உள்ளூர் மக்களை விட அதிகமான பரபரப்புடன் காணப்பட்டனர். இவர்கள் வெளியூர் பஸ்களில் இடம் பிடிப்பதில் தங்கள் திறமையினை வெளிப்படுத்தினர். பஸ் நிலையத்திற்கு வெளியில் பஸ் வரும்போதே ஏறிக்கொண்ட இளைஞர்கள் தங்களுக்குரிய இடத்தை தக்க வைத்துக் கொண்ட ஆர்வத்தில் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் பெயர் சொல்லி அழைக்கும் காட்சிகளைத்தான் காலை முதல் மாலை வரை காண முடிந்தது. சொந்தமான விடுதி மற்றும் வர்த்தக நிறுவனம் மீது கல்வீச்சு, துப்பாக்கி ஏந்திய போலீசார் தீவிர பாதுகாப்பு. பணியையும் கண்டு கொள்ளாமல் குவிந்துள்ள வெளி மாநிலத்தவர். அனைத்து ஹோட்டல்களிலும் அறைகள் அவுட்ஃபுல். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் இருந்து சிங்கிரி கோவிலுக்கு வருகிற 4ஆம் தேதி பாத யாத்திரை நடைபெற இருப்பதாக லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்ற தலைவர் இளங்கோ தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது போன்று இந்த ஆண்டும் உலக அமைதி நன்மைக்காக வருகிற 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புதுவை வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து சிங்கிரி கோவில் லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலுக்கு பாத யாத்திரை நடைபெற உள்ளதென்றும், இதற்கு திருக்கோவிலூர் ஜீயர் தலைமை தாங்க இதில் தமிழகம் மற்றும் புதுவையை சேர்ந்த திருமால் அடியார்கள், 50க்கும் மேற்பட்ட பஜனை குழுக்கள், 20,000க்கும் மேற்பட்ட ஆன்மீக பக்தர்கள் கலந்து கொள்ளவிருப்பதாக தெரிவித்தார். பாத யாத்திரையின் நிறைவில் லட்சுமி நரசிங்க பெருமாள் பூஜிக்கப்பட்ட பிரசாதம் வழங்கப்படும் என்ற இளங்கோ,
19 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெறும் பாத யாத்திரையில் பெருமாள் பக்தர்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் பள்ளியில் நடைபெற்ற இலக்கிய விழாவில் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் சிவகணபதி நகர் ஜவஹர் வித்யா நிகேதன் பள்ளியில் தமிழ் இலக்கிய விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு பள்ளியின் நிறுவனர் ராம சிவராஜன் தலைமை உரையாற்றினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் அஞ்சலாட்சி சிவராஜன் முன்னிலை வகித்தார். மொழியியல் பண்பாட்டுத்துறையின் தலைவர் முனைவர் சுதர்சன் மற்றும் நல்லாசிரியர் விருது பெற்ற தலைமை ஆசிரியர் தண்டாயுதபாணி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர் பேரவை இணை செயலாளர் அருள்ஜோதி மற்றும் சித்த மருத்துவ ஆய்வாளர் மற்றும் இலக்கியவாதி பாரதி ஆகியோர் பள்ளியின் மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துரை வழங்கினர். இவ்விழாவில் தமிழ் இலக்கிய மரபையும் பண்பாட்டையும் நினைவூட்டும் வகையில் மாணவர்களின் வில்லுப்பாட்டு, தமிழ் இலக்கிய பட்டிமன்றம் மற்றும் தமிழ் இலக்கிய நாடகமும் நடன நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. அரவிந்தர் ஆசிரம குடியிருப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தை தொடர்ந்து ஆசிரமத்திற்கு சொந்தமான விடுதிகள் மீது கல்வீச்சு நடத்தப்பட்டது. புதுவை அரவிந்தர் ஆசிரம குடியிருப்பிலிருந்து வெளியேற்றப்பட்ட குடும்பத்தினர் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக காலாப்பட்டு கடலில் குதித்து தற்கொலைக்கு முயன்றதில் 3 உயிரிழந்தனர். ஆசிரமத்தில் நடைபெறும் முறைகேடுகளை தட்டி கேட்டதால் இவர்கள் வெளியேற்றப்பட்டதாக கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆசிரமத்தின் நடவடிக்கையை கண்டிக்கும் வகையில் புதுவையில் அனைத்து கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் முழு அடைப்பு போராட்டம் நடத்தினர். இது போன்ற சூழ்நிலையில் ஆசிரமத்திற்கு சொந்தமான விடுதிகள் மற்றும் கடைகள் மீது செவ்வாய்க்கிழமையன்று இரவில் ஒரு அமைப்பினர் கல்வீசி தாக்குதல் நடத்தினர். இதனால் அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக வெளிமாநில மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் புதுவை வந்துள்ளதால் ஹோட்டல்களில் அறைகள் கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. புதுவையில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் புதன்கிழமை நள்ளிரவிலிருந்து துவங்க உள்ளன. இதனால் வழக்கத்திற்கு மாறாக புதுவையில் உள்ள அனைத்து ஹோட்டல்களும் நிரம்பி வழிகின்றன. இதன் காரணமாக பல்வேறு ஹோட்டல்களில் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுவையில் மாஸ், அண்ணாமலை, அதிதி, ஆனந்தா, சன்வே, சூர்யா, அசோகா ஹோட்டல்களில் அறைகள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாகவே பதிவு செய்யப்பட்டுவிட்டன. அனைத்து ஹோட்டல்களிலும் அறைகள் ஹவுஸ்ஃபுல் ஆகிவிட்ட நிலையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க துவங்கி இருக்கிறது. இதற்கிடையில் ஆபாச நடனத்திற்கு புதுவை நகராட்சி தடை விதித்துள்ள நிலையில் அனுமதி பெறாத நடனங்களை, குத்தாட்டங்களை ஹோட்டல் நிர்வாகத்தினர் நடத்தினார் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரித்துள்ளது. புதுவையில் இரவு நேரங்களில் மக்களை குளிர் வாட்டி வதைப்பதால் ஸ்வெட்டர்கள், தொப்பிகள் விற்பனை சாலை ஓரங்களில் அதிகரித்துள்ளது. கார்த்திகை மாதம் துவங்கியதுமே கொட்டும் பனி காரணமாக மக்களை குளிர் வாட்டி எடுக்க துவங்கிவிடும். இந்த ஆண்டு கார்த்திகை மாதத்திற்கு முன்னதாக பெய்த மழையினால் குளிரை மக்கள் அதிகமாக உணர முடியவில்லை. இந்நிலையில் கடந்த மாதம் பெய்த மழைக்கு பின்னர் குளிரின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் இரவு மட்டுமின்றி பகல் நேரத்தில் கூட வெளியில் செல்பவர்கள் அதற்கான முன்னேற்பாடுகளுடன் செல்வதை காண முடிகிறது. இதனால் சாலையோரங்களில் வெளி மாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள உள்ளன் ஸ்வெட்டர், ஸ்கார்ப், மங்கி குல்லா, மப்ளர் மற்றும் காதுகளை மறைக்கும் இயற்பேடு போன்றவைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. துணிக்கடைகளில் இது போன்ற குளிர் தடுப்பு ஆடைகள் விற்பனையானாலும் சாலையோரங்களில் விதவிதமாக விலை குறைவாக விற்பனை செய்யப்படும் பொருட்களை வாங்குவதில்தான் மக்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் வயல்வெளிகள் மற்றும் நீர்நிலை பகுதியில் வலைவிரித்து பறவைகளை வேட்டையாடுபவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். புதுவையில் வடகிழக்கு பருவமழைக்கு பின்னர் நாரை, மடையான், கொக்குகள் போன்றவை இரை தேடி வயல்வெளிகளுக்கு அதிகமாக வர துவங்கியுள்ளன.
இதனை சிலர் வலை விரித்து பிடித்து செல்வதாக வனத்துறையினருக்கு தகவல் வந்ததை அடுத்து வனத்துறையினர் வயல்வெளி பகுதியை கண்காணித்தனர். இதனை கண்டவர்கள் அங்கிருந்து தப்பியோட அருகில் சென்று பார்த்த வனத்துறையினர் வலையில் சிக்கிய நாரைகள், மடையான்கள் மற்றும் கொக்குகளை மீட்டு மீண்டும் வானில் பறக்கவிட்டனர். பருவநிலை காரணமாக நீர்நிலைகள் அதிகமாக உள்ள பகுதியில் உள்ள மீன்கள் மற்றும் புழுக்களை உணவாக உட்கொள்ள பறவைகள் அதிகமாக வருவதை குறிவைக்கும் கும்பல் இவற்றினை வலை விரித்தும் மயக்க மருந்துகள் வீசியும் பிடித்து வருவது கிராம பகுதியில் அதிகரித்துள்ளது. வனத்துறையினர் நாள்தோறும் இதுபோன்ற கிராம பகுதிகளில் அடிக்கடி சோதனை மேற்கொண்டால் இரை தேடி வரும் பறவைகள் வேட்டையாடப்படும் நிலைமை மாறும் என்று இயற்கை ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதுவை அருகே உள்ள நடுக்குப்பத்தில் நடைபெற்ற AATUC தொழிலாளர் சங்க கூட்டத்தில் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பேரூராட்சிக்கு உட்பட்ட நடுக்குப்பம் கிராமத்தில் AATUC மீனவ தொழிலாளர் சங்க அமைப்பு கூட்டம் நடுக்குப்பம் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தேசிய தலைவர் அப்பாதுரை, மாவட்ட செயலாளர் சரவணன், ராமச்சந்திரன், முத்துசாமி, கலியபெருமாள், மாவட்ட அமைப்பாளர் சகாயராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் நடுக்குப்பத்தை சேர்ந்த குமார், மதுரை, வீரப்பன், சின்ன மதுரை, பக்கிரி, தேசப்பன், விநாயகமூர்த்தி, கேசவன், பாரதி, கிருஷ்ணமூர்த்தி, தயாளன், மகேஷ் உள்பட பலர் கலந்து கொண்டனர். வரும் 2015 மீனவ தொழிலாளர் சங்கம் சார்பில் மாவட்டம் முழுவதும் பிரச்சார பயணம் மேற்கொண்டு மீனவர் பிரச்சனைகள் மற்றும் சங்கம் அமைத்தல் என முடிவு செய்யப்பட்டது. இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளை வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதன்கிழமை நள்ளிரவு புத்தாண்டு கொண்டாட்டம். வரம்பு மீறி செயல்படுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கை. ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமை கொண்டாட்டம். முதல்வர், அமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் புதுவை மக்களுக்கு வாழ்த்து. புத்தாண்டை முன்னிட்டு அனைத்து கிறிஸ்துவ ஆலயங்களில் நள்ளிரவு சிறப்பு கூட்ட திருப்பலி. மணக்குளம் விநாயகர் கோவிலிலும் சிறப்பு பூஜை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.